வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் க்ளீனாக வைக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு உங்கள் ஆப் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்துட்டு ஆப்ஸுக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு நீங்கள் எதை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் கிளியர் கேட்சுன்னு இருக்கும். அந்த கிளியர் கேட்சுன்னு கிளியர் பண்ணிடுங்க கொடுத்து. நான் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒட்டுமொத்தமாக பண்ண முடியாத ப்ரோ, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கிளியர் பண்ண முடியாத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அது வந்துட்டு ஒரு ஆப்பு. அந்த ஆப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே அந்த ஆட் ஸ்கிப் ஆயிரும். அப்புறம் உள்ளே போனீங்கன்னா நிறைய அதோடைய பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வேணால் படித்து பாருங்கள். எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துடுங்க. வந்தோடனே லோடே ஆகிட்டு இருக்கும் அந்த ஆப்பு. உள்ளே போகும்போது அந்த கேட்ச் கிளீனர் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதுக்கப்புறம் கீழே ஒரு எனேபிள் ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு எனேபிள் பண்ண சொல்லும். அந்த பர்மிஷன் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் கொடுங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கிளியர் கேட்ச் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் இருக்க எல்லா ஆப்ஸில் இருக்க டேட்டாஸும் வந்துடும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான கேட்ச் ஃபைல் இருக்குது. எல்லாம் வேஸ்ட்டான ஃபைல்ஸ் தான். அதெல்லாம் கிளியர் கேட்ச் கொடுத்தா எதாவது டேட்டாலாம் அழிஞ்சிருமா ப்ரோ அப்படிலாம் கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அழியாது நண்பா. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த கேட்ச் மட்டும் தான் டிலீட் ஆகும். அந்த டேட்டாஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் அந்த கேட்ச் மட்டும் தேவையில்லாதது. அதுதான் எக்கச்சக்கமாக 500 MB 600 MB எப்படி பிடிக்கும். நான் வந்துட்டு ஒரே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த நடுபட்டனை கிளிக் பண்ணோன்னே பழையபடியும் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டோன்னே நான் அந்த பழையபடி அந்த ரெட் பட்டன் அமைக்கிறேன். அந்த க்ளீன் மார்க்கை அப்புறம் எனேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது கொடுத்தோன்னா பழையபடி ஒரு அலோவ் பர்மிஷன் கேட்கும். அந்த அலோவ் பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா எஸ் கேட்கும். அந்த எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு இது வந்துட்டு எனேபிள் பண்ண சொல்லும் அந்த ஆப்போட. நான் ஒன் டேப் க்ளீன் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணி விட்ருவேன். அதை எனேபிள் பண்ணி விட்டோன்னா அந்த ஆப் வேலை செய்ய ஆரம்பிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்கன்னா அது வெயிட்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எல்லா ஃபைல்ஸையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது கேன்சல் கொடுத்துறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்போ கிளியராக இருந்திருக்கும். கிளியரானால் நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஃபைல்ஸும் கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் 0 தான் போட்டிருக்கோம். எதுவுமே கிடையாது. எல்லாமே எம்டியாக இருக்கும் நேரத்துக்கு. இப்போ எல்லாம் கிளியராக இருக்கும். இப்போ உங்கள் ஸ்டோரேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.